ஹாய்! அதாவது சம்மர் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த நொங்கு வாங்கி சாப்பிட்ணுன்னு நெனச்சிட்டே இருப்பேன். என்னால முடியல. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் நான் ஒர்க்கும் ஜாயின் பண்ணேனா, ஸோ அதனால எனக்கு அந்த டைமே கிடைக்கல. எங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லலான்னு நெனைக்கிறது, மறந்தே போயிடுறது. சரி ஓகேன்ட்டு அப்புறம் இன்னைக்கு நானே களத்துல இறங்கிட்டேன். ஸோ நொங்கு வெட்டுற இடத்துக்கு போயிட்டு, அதாவது ரோட்ல தான் பைபாஸ்ல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை போட்டிருப்பாங்க. எங்க ஊர் அண்ணாங்க தான் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நொங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இது வந்து இளநொங்கு தான். ஸோ அதனால அந்த தோல் அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண தேவையில்ல. அப்படியே சாப்பிட்லாம். லைட்டா துவர்ப்பு இருக்கும். இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பார்த்துட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்லன்னா அவ்வளோதான். ஏன்னா இது வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய விஷயம். இதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் எங்கள் அம்மாச்சி வீட்டு தோப்புக்கு போயிட்டோம். இங்கே பாருங்கள் 3 சாக்கு மாங்காய் இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஒரு சாக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. அதாவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாச்சி வீட்டு தோப்பில் ஒரு மாங்காய் மரம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். நல்லா படர்ந்து பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா வெட்டிட்டாங்க. என்ன ரீசன்னா லேண்டெல்லாம் கொஞ்சம் அளந்து பிரித்தாங்களா, ஸோ அதில் வந்து இந்த மாங்காய் மரம் வெட்ட வேண்டிய சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அது 3 தென்னை மரம்னு சொல்லிட்டு எல்லாம் வெட்டிட்டாங்க. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது?